ரெட்ரோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் டூரிஸ்ட் ஃபேமிலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டூரிஸ்ட் ஃபேமிலியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 16 கோடியில் எடுத்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2.35 crores, செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா 2 crores, தேர்ட் டேயில் பார்த்தீங்கன்னா 3.15 crores, 4 டேஸில் பார்த்தீங்கன்னா 4.35 crores. இந்த படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 நாளில் பார்த்தீங்கன்னா 11.85 crores பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு டே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அதிகமான பார்த்தீங்கன்னா கலெக்ஷனே வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த அயோத்தி படத்துக்கு எப்படி இந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களிடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 65 கோடிங்க. அந்த படத்தோட 4th டே பாக்ஸ் ஆஃபீஸ் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த படத்தில் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 20 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்கு. அதாவது 4 நாளில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் ரெட்ரோ படம் 70 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆயிருக்குங்க. 2 படம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இனி ஒரு நாட்களில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.